ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் பாசம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கேம் பார்க்க போகிறோம். ஸோ பிரக்னானந்தாக்கும் நம்ம விஷி ஆனந்துக்கும் நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான் இது. வந்து ஆர்மகெடன் கேம். ஸோ இது வந்து WR செஸ் மாஸ்டர்ஸ் 2024 நடந்த கேம் தான். ஸோ இதில் ஆர்மகெடன் கேம்ன்றதுனால விஷி ஆனந்துக்கு பார்த்தீங்கன்னா 6 minutes + 15 seconds தான் டைம் கிடைக்கும். அண்ட் பிரக்னானந்தாக்கு வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால அவருக்கு வந்து 10 minutes கிடைக்கும். பிரக்னானந்தாக்கு இது மஸ்ட் வின் கேம். ஸோ விஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா இதை ட்ராப் பண்ணாலே போதும். ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடையாது. ஸோ ஆர்மகெடன் கேம்ன்றதுனால வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக கேம்குள்ளே போகலாம். கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரக்கு. இப்போ E5, இப்போ நைட் F3, நைட் C6, D4. இந்த இடத்துல E-Tex D4 ப்ளே பண்ணிடுறாரு. இப்போ நைட் X D4. இப்போ குயினை வந்து வெளியில் கொண்டு வந்துடுறாரு விஷி ஆனந்த். ஸோ விஷி ஆனந்த் இந்த இடத்துல வந்து ஏர்லியராகவே வந்து குயினை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த பொசிஷனில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த குயின் என்ன பண்ணுதுன்னா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நைட்டுக்கு வந்து டபுள் அட்டாக்கு. ஸோ இந்த நைட்டை தூக்கி E2ல போடுறாரு பிரக்கு. இப்போ பிஷப்பை வந்து டெவலப் பண்ணுறாரு. பிஷப் C5. இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து F4ல போகிறார். ஸோ இந்த பிஷப் C5 மூலிமா இந்த F2 ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணுறாரு விஷி ஆனந்த். ஸோ அதனால் நைட் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டு இந்த குயினுடைய ஆக்சஸை வந்து கட் பண்ணுறாரு நைட் F4 மூலிமா. இப்போ வந்து சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுறாரு ஆனந்த். ஸோ D6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ D6 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த பிஷப் வந்து ஆக்டிவேட் பண்ண பார்க்குறாரு. இந்த இடத்துல நைட் C3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ நைட் G E7. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நார்மலான டெவலப்பிங் மூவ்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல விஷி ஆனந்தோடைய குயின் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா குயினை வந்து ஏர்லியராகவே டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா பிஷப் E2 ப்ளே பண்ணி பிரக் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ சிம்பிளாக பிஷப் B4. ஸோ இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்து B4ல் போட்டு இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டோடைய மீட்டிங் பாயிண்டில் குயினும் இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா கேன்சல் பண்ணிக்கிறாரு பிரக். இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பான் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ரூக்கை B1ல் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த பிஷப்பை வந்து அழகாக B2ல் டெவலப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த பிஷப் வந்து ஒரு லாங் டயகனல் கிடைக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பிஷப்பாக மாறிடும். ப்ளஸ் பிளாக்கோடைய குயின் வந்து வெளியில் இருக்கிறதுனால ஸோ இந்த குயினும் பார்த்திங்கன்னா திருப்பி குயின் எடுத்துகிட்டு போயிட்டு விஷி ஆனந்த் வந்து டெம்போவை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த பானை வந்து விஷி ஆனந்த் வந்து கேப்சர் பண்ணலை. ஸோ இந்த பானை கேப்சர் பண்ணாமல் அவருடைய டெவலப்பிங்கை நோக்கி அவர் போகிறார். ஸோ அவர் வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கிறாரு. இப்போ சிம்பிளாக ரூக் B1. ஸோ பிரக்கோடைய ஆப்வியஸான ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் வந்து ரூக்கை போட்டு நெக்ஸ்ட்டு பிஷப்பை வந்து இந்த லாங் டயகனலில் போடுறது தான் பிரக்கோடைய ஐடியா. ஸோ ஆப்வியஸாக விஷி ஆனந்த் வந்து இந்த பானை கேப்சர் பண்ண மாட்டார். ஸோ பிரக்கே பார்த்தீங்கன்னா இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு இந்த பிஷப்பை வந்து லாங் டயகனலில் போடணும். இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா குயின் E5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் E5 மூலிமா இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. சென்டர் ஆஃப் த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் இந்த பானை வந்து விட்டு கொடுத்துட்டு பவர்ஃபுல்லான மூவ்ஸ் கூட ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக இந்த பானை வந்து புஷ் பண்ணலாம். C பானை புஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிஷப்பை வந்து லாங் டயகனலில் போடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த சென்டர் பானை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு பிஷப் D3 ப்ளே பண்ணுறோம். ஸோ பிஷப் D3 ப்ளே பண்ணி குயினை வந்து அட்டாக் பண்ணுறோம். இப்போ குயின் வந்து D4 வராரு. ஸோ குயின் D4 வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நைட் D5 ப்ளே பண்ணலாம். ஸோ நைட் D5 ப்ளே பண்ணதுமே இந்த நைட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஸோ இந்த நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டு இருக்கிறதுனால இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்கும். பட் ஆக்சுவலாக இந்த நைட்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன் த ஸ்பாட் வந்து கேமை லூஸ் பண்ணிவிடுவீங்க. சப்போஸ் இந்த நைட்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பான்டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ணி ஆகணும். பான்டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த நைட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். இந்த நைட் வந்து இங்கே குயினை சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம். இப்போ இந்த நைட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இந்த நைட் இப்போ விலகி தான் போய் ஆகணும். இப்போ என்ன நடக்கும்னா நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் பான் செக் மூலிமா இந்த ஃப்ரீ குயினை நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் இந்த நைட்டை நான் விளக்க மாட்டேன், நான் குயினை தான் சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு பீஸும் வந்து உங்ககிட்ட இருந்து போயிடும். ஸோ எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு ஒயிட் வந்து கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து பிளாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. சப்போஸ் பிளாக் இந்த நைட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமே வச்சுருந்தா கூட இந்த சென்ட்ரலில் இருக்கிற ஒயிட்டோடைய நைட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ ஒயிட்டோடைய பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரொம்ப அழகாக கேமை வந்து லீட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து நம்ம தற்சமயத்துக்கு
ஒரு பான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இந்த பானை வந்து நம்ம புஷ் பண்ணலான்னு சொன்னேன். பட் ஆக்சுவல் கேமில் பிறகு என்ன பண்ணுறாருனா பிஷப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பானை வந்து சேஃப் கார்ட் பண்ணுறார். ஸோ இந்த பானை சேஃப் கார்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இமீடியட்டாக இந்த ஏ பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ ஃபைனலாக இந்த சி பானை புஷ் பண்ணிவிட்டு இந்த டயக்னலை வந்து ஃப்ரீ பண்ணுறாரு, இந்த ஃபுல் டயக்னலை இந்த பிஷப் வரதுக்காக. இப்போ என்ன நடக்குதுன்னா எஃப் பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ எஃப் பானை புஷ் பண்ணி இந்த சென்டர் பானை வந்து விஷயானந்த் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல சிம்பிளாக பான் டெக்ஸ் பானை இப்போ திருப்பி வந்து குயினை வந்து F5க்கு கொண்டு போயிடுறாரு. குயின் F6. இந்த இடத்துல நீங்கள் குயினை மட்டும் கொண்டு போகாமல் சப்போஸ் பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளாக ரூக் E1 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரூக் E1 மூலிமா குயின் கட்டாக்கு பின்னாடி வந்து இந்த நைட்டும் வந்து ஸ்கேனில் இருக்கிறாரு. நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுடைய குயினை இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சிம்பிளாக என்ன நடக்கும்னா நம்ம வந்து இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பிஷப் வந்து இங்கே வந்துட்டார். ஸோ இந்த பானை நம்ம டேக் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிளாக்கோடைய பொசிஷன் வந்து ரொம்பவே வீக் ஆகிடும். ப்ளஸ் பிளாக்கோடைய ரூக்ஸ் என்ன தான் கனெக்டடாக இருந்தாலுமே ஒயிட்டோடைய பீசஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பிஷப்பையும் நம்ம வந்து லாங் டயக்னலில் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒயிட்டோடைய ரூக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ஓப்பன் ஃபைல்ஸை வந்து சூப்பராக டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பிஷப்பை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணாமல் நைட்டை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணியிருந்தாலுமே சிம்பிளாக என்ன பண்ணலான்னா நைட் D5 ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த நைட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் த போர்டில் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த C7 ஸ்கொயரை வந்து டார்கெட் பண்ணுறாரு. ஸோ C7 பானையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்திங்கன்னா விஷயானந்த் என்ன பண்ணுறாருனா இந்த பானை வந்து நைட்டை வச்சோ இல்லை பிஷப்பை வச்சோ கேப்சர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அவருடைய குயினை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த ஜி பானை இப்போ புஷ் பண்ணுறது மூலிமா இந்த பானை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாரு. நம்ம இந்த பிஷப்பை இந்த லாங் டயக்னலில் எப்போ வேணால் கொண்டு வந்துக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிளாக்கு கிட்ட வந்து டாட் ஸ்கொயர் பிஷப் கிடையாது. ஸோ இந்த டயக்னல் ஃபுல்லாக ஒயிட்டோடைய பிஷப்காக தான். ஓகேங்களா? ஸோ இந்த பிஷப் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிடுவார் பிஷப் B2 வந்ததுக்கப்புறமா. இப்போ G6 ப்ளே பண்ணார். ஸோ G6 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ ஃபைனலாக நைட் எடுத்துகிட்டு போயிட்டு சென்டர் ஆஃப் த போர்டில் போடுறார். ஸோ இந்த நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த D5 ஸ்கொயர் ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்கொயர். ஸோ நைட் D5யும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவர்ஃபுல்லான மூவ் தான். இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே இப்போ பான் டெக்ஸ் நைட்டு இப்போ இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. இந்த இடத்துல இப்போ நைட் E5 ப்ளே பண்ணார் விஷயானந்த். ஸோ நைட் E5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ சிம்பிளாக இன்னொரு பானை வந்து புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணார். ஸோ என்ன தான் நம்மளுடைய லைட் ஸ்கொயர் பிஷப் போனாலுமே இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ப்ளஸ் ஒயிட்டோடைய பீசஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை கிங் சைடில் பிரக்னானந்தாவுடைய அட்டாக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக இருக்க போகுது. இப்போ என்ன நடக்குதுன்னா நைட் டெக்ஸ் பிஷப்பு இப்போ இந்த குயினை வச்சு இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறார். ஸோ நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ சடனாக இந்த குயினை வச்சு நம்ம கேப்சர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய குயின் வந்து ரொம்பவே ஆக்டிவ் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கப்புறமா சிம்பிளாக நீங்களும் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணக்கூடாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பான் சடனாக இப்போ பிளாக்குடைய பிஷப் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஒரு பொசிஷன் பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு வந்து ஃபேவராக போயிடும். ஏன்னா நம்ம வந்து இந்த பானை டேக் பண்ணாமல் சிம்பிளாக இந்த பானை புஷ் பண்ணுறது தான் வந்து ஒயிட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த பானை வச்சு நம்ம இந்த பிஷப்பை டம்ப் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த பிஷப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாங் டயக்னல்லையும் பெரிய ஸ்கோப் வந்து கிடையாது. ஏன்னா இங்கே பான் இருக்காரு, நீங்கள் வந்து இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ நிறையவே பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு வந்து டெம்போ வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இன்னும் பிளாக் வந்து டெவலப்மெண்ட்லேருந்து பிஹைண்டில் தான் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த பானை வந்து ஆப்வியஸாக பிரக்னானந்தா வந்து புஷ் பண்ணிட்டாரு. இப்போ சிம்பிளாக குயின் எடுத்துகிட்டு போயிட்டு G6ல் போகிறார். ஸோ குயின் அட்டாக்ல இருக்கு இல்லையா? ஸோ குயின் G6 இப்போ வந்து பிஷப்பை ஃபைனலாக இந்த லாங் டயக்னலில் போகிறார். ஸோ இந்த பிஷப் இப்போ வந்து ஒரு மான்ஸ்டரான பிஷப். ஸோ இந்த பிஷப் B2 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபுல் டயக்னலும் ஒயிட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை இது கிங் சைடில் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்னமும் பேராபத்து பிளாக்கோடைய பொசிஷனுக்கு. ஓகேங்களா? இப்போ பிஷப் D7 ப்ளே பண்ணுறார். ஸோ பிஷப் D7 ப்ளே பண்ணி இந்த ரூக்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ ஃபைனலாக என்ன நடக்குதுன்னா குயின் எடுத்துகிட்டு வந்து C3ல் போகிறார். இங்கே 2 த்ரெட் இருக்குது. நம்ம இந்த பானை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு த்ரெட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து குயின் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த H8 ஸ்கொயரில் போடுறதுக்கு த்ரெட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 த்ரெட்டில் எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பானை காப்பாற்றுறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். விஷயானந்தும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை தான் பண்ணியிருக்காரு. இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டாரு. நீங்கள் இப்போ குயின் எடுத்து போயிட்டு H8ல் செக் கொடுத்தீங்கனாலும் இப்போ கிங் வந்து F7 வந்துட்டு இந்த வழியாக அழகாக எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ ஒயிட்டோடைய அட்வான்டேஜ் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் குயின் H8 செக் கொடுக்குறது இந்த இடத்துல பெருசாக ஒயிட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம இந்த பானை வந்து புஷ் பண்ணி இந்த பானை காப்பாற்றுறது தான் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ரையாரிட்டியான விஷயம்.
இப்போ நீங்கள் இந்த இடத்துல அன்பசான் ப்ளே பண்ணாலுமே இப்போ பிஷப் டேக்ஸ் பான் சடனாக இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாங் டைனல் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒயிட்டுக்கு இருந்த அட்வான்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கவுண்டர் ப்ளே வர மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அன்பசான்ட்டும் இந்த இடத்துல ஒயிட் வந்து ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல விஷயானந்த் ப்ளே பண்ணது ரொம்பவே ஒரு சரியானமோ இந்த பானை வந்து C5க்கு புஷ் பண்ணது. இப்போ ஆப்வியஸாக பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா அன்பசான் ப்ளே பண்ணலை அண்ட் இந்த குயினை எடுத்துகிட்டு போயிட்டு H8லேயும் செக் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எல்லா பொசிஷனும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய பீசஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது எக்ஸப்ட் ஒரே ஒரு பீஸு. இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து சூப்பராக வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. அண்டு பிஷப்பும் குயினும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த டயக்னலில் வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த 2 பான்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ பிளாக்கால் ஒன்றுமே இந்த இடத்துல பண்ண முடியாது. ஸோ ஒயிட் வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய ஃபோர்ஸஸை வெளியில் கொண்டு வந்து இன்னும் ஆக்டிவாக இந்த கேமை ப்ளே பண்ணணும்னா அவருடைய கடைசியான இந்த பீஸை வந்து வெளியில் கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தாவும் அதை தான் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு சூப்பரான ரூக் லிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரூக் F3. ஸோ இந்த ரூக் லிஃப்ட் மூலிமா நெக்ஸ்ட்டு நம்ம ரூக்கை H3யில் போட்டு ரூக்கை நம்ம இங்கே போடலாம். ஸோ ரூக்கை இங்கே போட்டு நம்ம வந்து குயினுக்கு கொஞ்சம் பயம் காட்டலாம். ப்ளஸ் இங்கே வந்து இந்த குயின் அண்ட் பிஷப் பேட்டரியும் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு டெட்லியான அட்டாக் வந்து பிளாக்குக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கிங்கை வந்து சேஃப்டி பண்ணணும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை வந்து ஃபர்தராக புஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ ரூக்கை வந்து இங்கே வர விடாமல் தடுக்கிறார். ஸோ ரூக் இங்கே வந்தாலும் இந்த பானை வந்து ஒரு சேஃப்கார்டுக்காக போட்டு வைக்கிறாரு. இந்த இடத்துல ஒயிட்டால் அன்பசான்ட்டும் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட்டோடைய கிங் வந்து இங்கே ஸ்கேனில் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து H3யில் போகிறார். ஸோ அவருடைய பிளானை இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ விஷயானந்த் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கிங்கை சேஃப்கார்ட் பண்ணுறாரு. ஏன்னா நம்மளுடைய கிங் வந்து எப்படி இருந்தாலும் அட்டாக்ல இருக்க போகுது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு அட்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரூக்கும் வந்து உள்ளே இந்த பூட்டை உடச்சிக்கிட்டு வரப்போகிறாரு. ஸோ நிறைய அட்டாக் இருக்கிறதுனால நம்ம கிங்கை வந்து சேஃபாக தூக்கிட்டு ஓடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு F7ல் போகிறார். ஸோ இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தா வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் ப்ளே பண்ணார். ரூக் டெக்ஸ் பான். ஸோ ரூக் டெக்ஸ் H5 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாக்ரிஃபைஸ். இந்த ரூக்கை பிளாக்கால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. இந்த ரூக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் டாக்டிக்ஸ். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரில்லியண்ட்டான மூவ். சப்போஸ் இந்த ரூக்கை பிளாக் வந்து எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக குயின் F6 செக் தரலாம். குயின் F6 செக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல கிங் E8 தான் ப்ளே பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய கிங் எடுத்துகிட்டு போயிட்டு G8ல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் G7 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். இப்போ பிளாக்குடைய குயின் வந்து தடுக்கிறதுக்கு இல்லை பாருங்கள். பிளாக்குடைய குயின் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டார் வேறு இடத்துக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி செக்மேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து G8 போக முடியாது. கிங் E8 தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ ரூக் E1 செக் வரும். திருப்பி ரூக் E1 செக்குக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய பிஷப்பை வச்சு தான் சேஃப்கார்ட் பண்ண முடியும். உங்களால் கிங்கை வந்து D8க்கு போட முடியாது. குயின் வந்து அங்கேயும் கட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? திருப்பி நீங்கள் உங்களுடைய பிஷப் இங்கே போட்டிங்கன்னா ரூக் டெக்ஸ் பிஷப்பும் செக் வரும். ஸோ திருப்பி கிங் D7 வருவார். கிங் D7க்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் E7 செக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேட் இன்டூ. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கிங்கை D8ல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F8 செக் வரும். நீங்கள் குயினை வச்சு பிளாக் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல குயின் டெக்ஸ் குயின் பார்த்தீங்கன்னா செக்மேட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இந்த ஒரு எக்ஸலண்ட்டான ரூக் சாக்ரிஃபைஸ் அட்டம்ப்டை உங்களால் எடுக்கவே முடியாது. குயின் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல விஷயானந்தும் அதை பண்ணல. அவர் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த G8 ஸ்கொயரில் போடுறாரு. இப்போ சிம்பிளாக கிங் F2 ப்ளே பண்ணுறாரு. ஸோ கிங் F2 ப்ளே பண்ணி அதே த்ரெட்டை போர்டில் அப்படியே வச்சிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரூக்கை இங்கே கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு குயின் அண்டு இந்த பிஷப் பேட்டரியும் இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த குயினை வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த ரூக்கை வச்சு கிக் பண்ணிடலாம். ஸோ ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்குது பிளாக்குக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து இந்த இடத்துல கேமை வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அண்ட் ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறதுனால ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து விஷயானந்த் வந்து பிரக்னானந்தா கிட்ட கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ கேம் வைஸ் விஷயானந்த் வந்து இந்த இடத்துல லூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக பிரக்னானந்தாவுடைய பிளேவை நினச்சி அவர் ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பார். அண்ட் போஸ்ட் கேம் டிஸ்கஷனும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் பண்ணாங்க. எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பிரக்னானந்தா கிட்டேருந்து. ஸோ விஷயானந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள 2 கிளாசிக்கல் கேமில் அதெல்லாம் தாண்டி தான் இந்த ஆர்மகெடன் கேம் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்மகெடன் கேமில் எக்ஸ்ட்ரா டைமை ரொம்பவே அழகாக யூட்டிலைஸ் பண்ணி பிரக்னானந்தா இந்த ஒரு கேம் பிளேவை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கேமை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பர்டிகுலராக அந்த பிரில்லியண்ட்டான ரூக் டெக்ஸ் H5 மூவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.